பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். எல்லாரும் சொல்லியிருந்தீங்க யார் யாரு யாருன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப சின்ன ஒரு இன்ட்ரோவா போயிடலாங்க, அதுக்கப்புறம் கதைக்குள்ள போலாம். எனக்கு இருக்கிறது 3 பசங்கங்க. அதுல அங்கிட்டு நிக்கிறா பாத்தீங்களா, பொண்ணு தாங்க ஃபர்ஸ்ட். அக்கா பக்கத்துல நிக்கிறாளங்க, அவன் தாங்க ரெண்டாவது. அஜித்தும் மைனாவோட அப்பாங்க. அக்கா பேரு லட்சுமி, ரெண்டாவது பையன் பேரு ரத்னவேலுங்க. இந்த அப்பா பக்கத்துல நிக்கிறாள் அவன் பேரு, அவனோட பேர் வேலுங்க. அவன் தான் 3வது பையன். எங்களுக்கு 3 குழந்தைங்க. இதுதாங்க என்னோட ஹஸ்பண்டோட பேர் கண்ணன். எனக்கு இருக்கிறது 3 பசங்கங்க. நாங்க தாங்க அவங்க 3 பசங்க. என்னோட பேர் அன்புங்க. ஸ்னேகா என்னோட முத தங்கச்சிங்க. அண்ட் ஐஷு என்னோட 2வது தங்கச்சிங்க. இது எங்களோட ஃபேமிலிங்க. எல்லாரும் ஒரே வீட்டுல தான் இருக்கோம், கூட்டு குடும்பமா இருக்கும். வாங்க அடுத்த ஃபேமிலியை பாத்திரலாம். நான் தான் என் அம்மா அப்பாவுக்கு முத பொண்ணுங்க. நான் தாங்க அம்மா அப்பாவோட 2வது பையன். இதுதான் என்னோட ஃபேமிலிங்க. இது என்னோட வைஃப் நீலாம்பரிங்க. அஜித் தான் என்னோட முத பையன். அந்த முத பையனோட வைஃப் தான் சிம்ரன். அப்படின்னா என்னோட மருமகங்க. எனக்கும் அஜித்துக்கும் 2 பசங்கங்க. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையங்க. அதுல ஃபர்ஸ்ட் பொண்ணோட பேரு, என்னோட முத பொண்ணோட பேரு ஷாய். என்னோட பையன் பேரு ஹரி. அதுதாங்க என்னோட நாத்தனார். கொஞ்சம் வீம்பு பிடிச்ச நாத்தனார். அப்படின்னா எங்க மாமாவோட பொண்ணுங்க. என்னோட பேர் மைனாங்க. எல்லாரும் கேப்பீங்க, அக்காவுக்கு தான் முதல்ல கல்யாணம் ஆச்சு. வீட்லயே பெரியவன் அஜித் தாங்க. ஜீவா அன்பை விட அஜித் தாங்க பெருசு. இதுதான் எங்களோட ஃபேமிலிங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது 3வது ஃபேமிலியை பாக்கலாங்க. இதுதாங்க என்னோட ஃபேமிலி. நான் தான் அவங்களுக்கு முத பையன். என்னோட பேர் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன், ஜீவா. பிரியா தான் என்னோட முத தங்கச்சி. பிரியாவோட ஹஸ்பண்ட் தான் குரு. நடுவுல நிக்கிற பாத்தீங்களா, அவதான் இங்க வாண்டே. எனக்கு கடைசி தங்கச்சி அவதான். ரொம்ப வாண்டுங்க. ஒன்னு அவளுக்கு வேண்டான்னா வேண்டான்றவா. புடிச்ச வீம்ல இருந்து கொஞ்சம் கூட இறங்க மாட்டா. இந்த வீட்லயே நான் தான் செல்லக்குட்டி. எனக்கு கொஞ்சம் பாசம் அதிகமாச்சு வளர்த்துட்டாங்க. அதான் நம்மளோட தப்பு. ஓகே, எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதாங்க நம்மளோட ஃபேமிலி. இது மட்டும் தான் எங்களோட ஃபேமிலி. அருண் வந்து வேற ஃபேமிலிங்க. இது மட்டும் தான் எங்களோட ஃபேமிலி. இங்க இருக்க எல்லாரும் எங்களோட ஃபேமிலி தான். இதுக்குள்ள வேற யாருமே இல்ல. இவ்வளவுதான் எங்களோட ஃபேமிலி. இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன்லாம் போயிருக்கும்னு நினைக்கிறேன். யார் யாரு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாரும் என்ன கேக்குறீங்க, ஹீரோ நேம் ஹீரோயின் நேம் கேக்குறீங்க. உங்களுக்கு யார ஹீரோ ஹீரோயினா தோணுதோ அவங்கள வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கதையில எல்லாரும் ஹீரோ ஹீரோயின்ஸ் தான். நான் யாரையும் மெயினா வைக்கணும்னு யோசிக்கல. உங்களுக்கு யார பிடிக்குதோ அவங்கள ஹீரோ ஹீரோயினா வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். சாரிங்க, இத ஃபர்ஸ்டே நாங்க பண்ணிருக்கணும், பண்ணல. ரொம்ப ரொம்ப சாரி. எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்க நாளைக்கு நேரம் எந்திரிச்சு வந்திருக்கணுமே. அவ எப்ப வருது, எப்ப பேசுறது, நான் எப்பதான் கிளம்புறது? அப்பா அவளே வந்துட்டாடா. வா மைனா உட்காரு. இல்ல மாமா, இருக்கட்டும் மாமா. இப்படி ஆரம்பிக்கிறது. என்ன மாமா படியில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சும்மாதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒருத்தவங்க வரகேக்காக ரொம்ப காத்துட்டு இருந்தா வந்துட்டாங்க. ஓ, எனக்காக தான் காத்துட்டு இருந்தீங்களா மாமா? என்ன மாமா? இல்லம்மா உட்காரு பேசலாம். இல்ல மாமா, அப்படியே சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருமா மைனா. என்னாச்சு மாமா, எனக்காக ஏன் வெயிட் பண்ணீங்க? இல்லம்மா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க மாமா. வேற ஒண்ணும் இல்ல, எப்படி பேசுறதுன்னு தான் தெரியல. அம்மா என்கிட்ட தானே பேசுறீங்க, பேசுங்க மாமா. மூச்சுக்கு முன்னொரு தடவை மாமா மாமான்னு வருமே. என்னோட சௌமியா வாயில இருந்தே மாமான்னு கேட்டதில்ல, இவ வாயில இருந்தெல்லாம் கேக்குறேனே. பேச வேண்டியதை பேசுவோம் நம்ம. இல்லம்மா நீ என்ன காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன். நினைக்கிறேனா இல்ல மாமா, அதான் உண்மை. அத பத்தி தான் கொஞ்சம் நான் பேசணும். அத பத்தி மாமா பேசுங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்கியமா, பேச வந்தது மறந்துட போறேன். ஏறி மாமா பேசுங்க. இல்ல நான் காதலிக்கிறது யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியுமா தெரியாதா? ஆமாம்மா தெரியுமே. இல்லம்மா தெரிஞ்சுமேவா இவ்ளோ தூரம் நீ பண்ணிட்டு இருக்க? சௌமியா உங்களை லவ் பண்றல மாமா? இல்ல சௌமியாவே லவ் பண்ணல. சௌமியா சப்போஸ் லவ் பண்ணாம போலாம், என்ன வேணாலும் பண்ணலாம்ல மாமா. அதனால நீங்க கூற வருவது? நீங்க சாதாரணமாவே சொல்லுங்க. சரி, அதனால நீ என்ன சொல்ல போற? நீங்களே சௌமியா பின்னாடி அவ லவ் பண்ணனால துரத்தி காதலிக்கிறீங்களா இல்லையா? ஆமா. நீங்க எப்படி சௌமியாவை சின்ன வயசுல இருந்து காதலிக்கிறீங்களோ அதே மாதிரிதான் நான் உங்களை சின்ன வயசுல இருந்து காதலிச்சிட்டு இருக்கேன். அத உங்களுக்கும் நல்லாவே தெரியும். என்னமா மைனா, நானும் சின்ன வயசுல இருந்து உனக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? அதுவா மாமா, உங்கனால எப்படி சௌமியாவை விட்டு தர முடியாதோ அதே மாதிரிதான் என்னால உங்களை விட்டு தர முடியாது மாமா. சப்போஸ் எனக்கு சௌமியா கிடைக்காமலே போனாலுமே என்னால சௌமியாவை மறக்க முடியாது. அதனால நீ இந்த பிளான் எல்லாம் மாத்திக்கோ. என்னால முடியாது மாமா, எனக்கு நீங்க வேணும் மாமா. உனக்கு சின்ன குழந்தைகிட்ட சொல்ற மாதிரி சொல்லி புரிய வச்சிட்டு இருக்கேன், கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோமா. அது எப்படி சௌமியா உங்களை லவ் பண்ணலங்கறா, நீங்க பின்னாடி சுத்துறது இல்லையா? சௌமியா யாரையாச்சும் லவ் பண்றாளா? இல்ல. நான் சௌமியாவை லவ் பண்றேனா இல்லையா? ஆமா. அப்புறம் நீ எப்படிமா என்ன லவ் பண்ணலாம்? சௌமியா யாரையும் காதலிக்கல, அதனால அவ பின்னாடி சுத்துறதுல தப்பு கிடையாது. உனக்கு நல்லாவே தெரியும் என் மனசு பூரா சௌமியா மட்டும் தான் இருக்கான்னு தெரிஞ்சுட்டே உன் மனசுக்குள்ள நீ ஆசையை வளர்த்துட்டு இருந்தா அது எனக்கு தானே கஷ்டமா இருக்கும் கடைசியில. எனக்கு நம்பிக்கை இருக்கு
இருக்கு. சௌமியா இப்போதைக்கு லவ் பண்ண மாட்டா, அவ கிடைக்கவும் மாட்டா உங்களுக்கு. அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்குவேல உங்களை. ஏன்னா உனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. அவ லவ் பண்ணாலும் சரி லவ் பண்ணலனாலும் சரி என் மனசுக்குள்ள சௌமியா மட்டும்தான். சப்போஸ் அவ வேற பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டானா? இருக்கட்டும், தாராளமா அவளை போன் விட்டுருவேன். ஏன்னா நான் அவளை லவ் பண்றாவே, என்ன லவ் பண்ணணும்னு கட்டாயப்படுத்தவே இல்லையே. நானு எந்த இடத்துலயும் நான் அவளை கட்டாயப்படுத்த மாட்டேன். அம்மா நீங்க அவ பின்னாடி போறதே கட்டாயப்படுத்துற மாதிரி தானே மாமா? அப்படின்னா அவ எப்பயோ என்ன வெறுத்திருப்பா. அம்மா என்ன மாமா, நான் உங்க பின்னாடி வரதுல எனக்கு தப்பே இல்ல மாமா. நீங்க எப்படி சௌமியாவை லவ் பண்ண வைக்கிறதுக்கு சுத்துறீங்களோ அதே மாதிரி நானும் உங்க பின்னாடி சுத்துவேன் மாமா. நான் உங்களை மாத்துவேன் மாமா. நீங்க என்ன காதலிப்பீங்க மாமா ஒரு நாள். ஓ சேலஞ்சா? இது சேலஞ்ச் எல்லாம் இல்ல மாமா, உண்மையாலுமே அதுதான் நடக்க போகுது. உங்க சௌமியா உங்களுக்கு கிடைக்க மாட்டா மாமா. அவ உங்களை லவ் பண்ணவே இல்ல. உங்களுக்கு அது புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. நீ என்ன லவ் பண்ணுன்னு கட்டாயப்படுத்துற. நான் அந்த மாதிரி சௌமியாவை கட்டாயப்படுத்தவே இல்லையே. இப்ப அவகிட்ட கேளு, அன்பு ஏதாவது உன்னை கட்டாயப்படுத்துறான்னு போய் கேட்டு பாரு. சும்மா ஜாலியா நான் அவகிட்ட பேசுவேனே தவிர அவளை கட்டாயப்படுத்த மாட்டேன். அதே மாதிரி நமக்கு பிடிச்சவங்களுக்கு யாரு பிடிக்குமோ விட்டு கொடுத்துருவேனா. உங்களுக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கு நான் உங்களை பிடிக்கலையே. அப்ப நான் தானே மாமா உங்க கூட இருக்கணும். இப்ப என் காதல் தான் பெருசு மாமா. ஏமா மைனா, இப்போ உனக்கு கொஞ்சம் கூட புரியலமா? நீ என்ன பண்ணாலும் என் மனசுல இருந்து சௌமியாவை அவ்வளவு சீக்கிரம் தூக்கி போட முடியாது. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணாலும் சௌமியா மனசுக்குள்ள உங்களால போக முடியாது மாமா. அன்பு மனசுக்குள்ள என்ன வர வைப்பேன் மாமா. நீங்க எப்படி சௌமியாவை துரத்தி துரத்தி காதலிக்கிறீங்களோ உங்களை நான் துரத்தி துரத்தி காதலிக்கிறேன். இதுல தப்பே இல்லையே. ஆண்டவரே, அரமெண்டல் மாதிரி பேசிட்டு இருந்தேன்னு வையன், அவ்வளவுதான் உனக்கு. சௌமியா யாரையும் காதலிக்கல, நான் பின்னாடி சுத்துறேன். நான் சௌமியாவை காதலிக்கிறேன். விட்டு கொடுத்துட்டு போனா உனக்கு என்ன? என்னால விட்டு கொடுக்க முடியாது மாமா. சௌமியா உங்களை லவ் பண்ண மாட்டேன் மாமா. நான் மட்டும் தான் உங்களை லவ் பண்ணுவேன் மாமா. உங்களுக்காக தான் சாரி எல்லாம் கட்டிட்டு வந்திருக்கேன் மாமா. நான் சாரி கட்டினா பிடிக்கும்னு சொல்லவே இல்லையே. சொல்லிருக்கீங்களே மாமா சௌமியா கிட்ட. சௌமியா கிட்ட தான் சொல்லியிருக்கேனே தவிர உன்கிட்ட நான் சொல்லலையே. சௌமியா சாரி கட்டினா அழகா இருப்பான்னு தான் நான் சொல்லியிருக்கேன். நீ சாரி கட்டு, எனக்காக சாரி கட்டு அப்படின்னா நான் என்னைக்குமே சொன்னது கிடையாது. நான் சௌமியாவே கம்பல் பண்ணது கிடையாது சாரி கட்டணும். உன்கிட்ட நான் எப்ப சொன்னேன்? மாமா உங்களுக்கு பிடிக்கும், நீங்க போய் சொல்றீங்க மாமா. உங்களுக்கு என்னதான் மாமா பிடிக்கும்? நீங்க வேணா யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு எல்லாம் சௌமியாவை பிடிக்காது மாமா. நீங்க ஏதோ பைத்தியத்துல பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, நான் பைத்தியத்துல தான் பண்றேன். சௌமியா மேல இருக்க பைத்தியத்துல நான் பண்ணிட்டு இருக்கேன். போதுமா? சௌமியா சப்போஸ் லவ் பண்ணாமலே போயிட்டானா? சௌமியா என்ன லவ் பண்ணாலும் என் மனசுக்குள்ள சௌமியா மட்டும்தான் இருப்பா. ஆனா நீ என்ன மாத்தணும்னு ட்ரை பண்ணாது. ஓகேவா? என்ன நான் மாத்திருவேன் பயமா மாமா? முடிஞ்சா என்ன மாத்திரு. நான் ஒத்துக்கிறேன். நான் சௌமியாவை உண்மையாலுமே காதலிக்கல, நான் ஒத்துக்கிறேன். என் மனசுக்குள்ள உன்னை வர வச்சுதான் பாத்துறேன். ஓகே மாமா, உங்க மனசுக்குள்ள நான் இருப்பேன் பாருங்க. நான் வர வைப்பேன் மாமா. நீங்களே சொல்லுவீங்க நான் மைனாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. பாக்கலாமே. முடிஞ்சா நீ மாத்திக்கோ. கடைசியில நான் உனக்கு கிடைக்கலன்னு அழுந்துகிட்டு எந்த முடிவுமே எடுக்க கூடாது. கோலெல்லாம் கிடையாது மாமா. எனக்கு தைரியம் இருக்கு. உங்க மனசுக்குள்ள நான் வந்துருவேன்னு. நீங்க எந்த முடிவு எடுத்துறாதீங்க மாமா. நீ தாராளமா மாத்த ட்ரை பண்ணு. என்ன நீ சௌமியா பின்னாடி சுத்தக்கூடாது, சௌமியா கிட்ட பேசக்கூடாது, நீ சொல்லக்கூடாது. அதே மாதிரி சௌமியாக்கு உன்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவளை பார்த்தா திட்டுறது இந்த மாதிரி எதுவும் வரக்கூடாது. ஓகேவா? அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன் மாமா. உங்களுக்கு இப்போதைக்கு உங்க மேல காதல் வராது. என் மேல உங்களுக்கு காதல் வர வைக்கிறேன் மாமா. நான் தான் சொல்றேன்மா, முடிஞ்சா பண்ணிக்கோ. என் பின்னாடி சுத்துறதோ என்ன மாத்துறதோ நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். என் மனசுக்குள்ள முடிஞ்சா சௌமியாவை தூக்கி எறிஞ்சிட்டு நீ வந்துரு. அப்ப நான் உன்னே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நானே போய் அப்பா அம்மா கிட்ட எல்லாம் பேசுறேன். ஓகே, ஒரு நாள் பேசுவீங்க பாருங்க. பேசணும்னு நினைச்சேன். உன்கிட்ட எல்லாம் பேசி புரிய வைக்க முடியாது. நீ ஏன் பட்டாதான் திருந்து வேணா ஓகே, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே, பாத்துக்கலாம் மாமா. அவளை முடிஞ்சா மாத்திக்கோ. மாத்தி காட்டுறேன் மாமா. நான் வரேன். கிளம்பு கிளம்பு. என்கிட்டயே சேலஞ்சா மாமா? பாத்துக்கலாம். கண்டிப்பா உங்க மனச மாத்தியே ஆகுவேன் மாமா. ஆமா வாமா. அம்மா உள்ளார என்ன அன்பு கிட்ட எதுவும் பேசிட்டு இருந்த போல? அது சும்மாமா. என்னன்னு சொல்லடி, பரவாயில்ல. இல்ல, ஒரு சேலஞ்ச் விட்டுட்டு வந்திருக்கேன். அன்பு மாமாக்கு நான் மட்டும்தான் அன்பு மாமா மனசுக்குள்ள நான் வந்துருவேன் சேலஞ்ச் விட்டுட்டு வந்திருக்கேன்மா. அன்பு அதுக்கு என்ன சொன்னா? என் மனச மாத்தவே முடியாதுன்னு சொன்னாமா. ஆனா நான் மாத்திருவேன்மா. கூடிய சீக்கிரத்துல மாத்திரனால ஏன் பாருங்க. சௌமியா மனசுல அன்பு இருக்கணும்ல. அன்பு தான் சௌமியா மனசுக்குள்ள இல்லவே இல்லையே. அதனால அவ மாத்திருவான். கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பயப்படாதடி. உன் அம்மா இருக்கிற போது என்னடி கவலை உனக்கு? உன் அம்மா உன் கூட இருக்க வரைக்கும் அன்பு உனக்கு மட்டும் தாண்டி. இந்த சௌமியாவே லவ் பண்ணாலும் அன்பு உனக்கு மட்டும்தான். ஆமாமா, மாத்தணும்னு வேற சேலஞ்ச் விட்டுட்டு வந்திருக்கேன். பாத்துக்கலாம் விடு. ஆமா, இன்னைக்கு என்ன சாரி? ஒண்ணும் இல்ல, அன்பு மாமா அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்தேன். அதனாலதான் சாரி கட்டிட்டு போனேன். ஒரு இன்ச்சு கூட என்கிட்ட சாரி நல்லா இருக்குன்னு சொல்லலாமா? ஏன் பொண்ணு தேவதை மாதிரி இருக்காடி. நான் சொல்றேன்டி, ஒரு நாள் அன்பு உனக்காகனே பேசுவான் பாரு, உனக்காகனே இருப்பான் பாரு அன்பு. ஆமாமா, நானும் அதான் நம்பிட்டு இருக்கேம்மா. நடந்தா நல்லாதான் இருக்கும். வேற இன்னும் காலையில இருந்து சாப்பிடல, வந்து சாப்பிடுவா. சரிம்மா. சண்டே கூட அப்பா வீட்ல இல்ல, ஏமா? ஆமா, அவங்க விட்டுட்டு தான் மறுவேலை பார்க்க போறாங்க. சண்டேவா, பசங்க எல்லாம் வீட்டுல இருக்கணுமா, அவங்க எல்லாம் போகணுமா? என்னம்மா அப்பா இப்படி பண்றாரு? சரி விடு, பாத்துக்கலாம். சரி வாங்க போலாம். ஏமா அன்பதான் கல்யாணம் பண்ணிக்கணும் நீ அடிச்சு நிக்கிற? அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குடி, உனக்கு புரியாது. நான் போக போக சொல்றேன். நான் ஜீவாவை கல்யாணம் பண்ணலாம். ஏன் அன்பை மட்டும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றீங்க? உனக்கு புரியாததெல்லாம் அப்புறமா சொல்றேன். இப்போதைக்கு உன்னோட வேலை என்னன்னா அன்போட மனசை மட்டும் மாத்து. சரிம்மா. என்ன அன்பு, சோறு எது போடுறாங்களா? எடுத்துட்டு வர சொல்லிட்டா? பசிக்குது அன்பு, அதான் படியிலே உட்காந்துட்டியா அன்பு? ஏமா, நான் பசிக்குதுன்னு சொன்ன சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஊட்டி வர பிளான் ஏதாவது இருக்கா? யாருக்கு வேணாலும் ஊட்டி விடுவேன்டா, உனக்கு மட்டும் ஊட்டி விடவே மாட்டேன்டா. தெரியுதுலம்மா, அப்புறம் ஏமா இங்க படியில உட்காந்துட்டு இருக்கே, யாரும் உனக்குள்ள சோறு எடுத்துட்டு வர மாட்டாங்கன்னு சொல்லலாம்னு வந்தேன். அப்புறம் எந்த கப்பல் முழுங்குச்சு? நான் வர வரைக்கும் சோகமா இருந்தா? சோகமா இல்ல, உன்னை நினைச்சே வருத்தப்பட்டேன். யார நினைச்ச?
என்ன சேமியாவே ஓ என்ன என்ன எதுக்கு நீ நினைச்ச? ஒண்ணும் இல்ல, இவன் மயங்கவும் மாட்டேங்கிறா. வேற ஏதாவது பொண்ணையாவது பாக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேமா. யாரு என்ன கழுத்த சீவு கையில குடுக்குறவனுக்கு? என்னம்மா யார வேணாலும் பாருன்னு சொன்னேன். அதையும் நீ இவ்ளோ இழுத்துட்டு சொல்ற? ஏய், எப்படி சொன்னா உனக்கு என்னடா வலிய விடுறா? படியில உட்கார்ந்திருக்கேன், நான் எப்படி போய் மேலே ஏறுறது? ஆமாண்டா, நான் கேட்கணும்னு நினைச்சேன். இங்க போட்டோ ஃப்ரேம் தொங்குதுல. ஆமா தொங்குது. உன் மண்டியில ஏதாவது விழுகுற மாதிரி இருக்கா? விழுந்தா சொல்ல, சூப்பர்மேன் மாதிரி நான் வந்து காப்பாத்துறேன். ஏன் அப்ப உன்னால சூப்பர்மேனா மாற முடியுமா? என்னால சூப்பர்மேன், பேட்மேன், ஸ்பைடர்மேன் எல்லா மாதிரியும் மாற முடியும். நீயா இருக்கிறதே பார்க்க முடியும், இதுல பேட்மேன் சூப்பர்மேன் வேறயாடா? ஷாய் கூட பேசி பேசி கொஞ்சம் பழகிடுச்சு. நீ சொல்ல, என்னமோ சொல்ல வந்தியே. சாய் கிட்ட சார் என்ன பேசிட்டு இருந்தீங்க? சூப்பர்மேனா மாற முடியுமான்னு கேட்டா அது மாறிடலாம்னு சொன்னேன். நீ குழந்தையவே மாறிட்டியாடா? சரி சரி விட, குழந்தை கூட சேர்ந்து குழந்தையதான் மாறணும். குழந்தையா மாதிரி விளையாண்டாதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். சரி சரி, நீ என்னமோ சொல்ல வந்தியா, அதை சொல்லு. டேய், அது ஒண்ணும் இல்ல. இந்த போட்டோ நம்ம எல்லாரும் உட்கார்ந்து எடுத்தோம் பாத்தியா? ஆமா, நம்ம பிரியாக்கு கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? எனக்கு அந்த போட்டோ எப்ப எடுத்தனும் தெரியும், சொல்லு. ஒரு 2 முட்டை கண்ணு இருக்கு பாத்தியா? ஆமா இருக்கு. அப்பா வருங்கால வைஃப் என்னோட கண்ணு பத்தி எவ்வளவு புகழ்ந்து வச்சுக்கிறா. அடங்கு, நான் சொல்ல வரத கேளு. சரி சரி சொல்லு. கண்ணு யார பாத்துட்டு இருந்துச்சு அன்பு? என்னோட அன்பை பாத்துட்டு இருந்துச்சுமா என் கண்ணு. அன்புனா யாரு? என்னோட அன்புதான், அவ்வளவுதான். ஏய், நீ என்னதான் அன்புன்னு சொல்றேன்னு தெரியுது. நீ புரியாத மாதிரி நடிக்கிறன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுமா. அந்த 2 கண்ணு எதுக்குடா என்னையே பாத்துட்டு இருக்கு? சும்மா சைட் அடிக்கிற மாதிரி இருந்தா சைட் அடிக்கதான் செய்வாங்க. செருப்புல அடி வாங்குற மாதிரி இருந்தா செருப்புல அடி வாங்கதான் செய்வாங்க அன்பு. ரோட்ல மட்டும் பார்த்து என்ன சைட் அடிச்சாங்கன்னா அடி அடி நடிக்கிறலையே. ஏன்னா என்னோட அன்பை நான் மட்டும்தான் பார்க்க முடியும், வேற யாரும் பார்க்க முடியாது. ஓகே, என் அக்கா பிரியாக்காவை பார்க்கும்போது அடிச்சேன், உன் தங்கச்சி ஸ்னேகாவை பார்க்கும்போது அடிச்சேன், அப்புறம் உன் தங்கச்சி ஐஷுவை பார்க்கும்போது அடிச்சேன். ஏன்? அது இன்னொரு வகையான அன்பு தங்கச்சிங்க, இது இன்னொரு வகையான அன்பு, அவ்வளவுதான். அந்த அன்பு வேற, இந்த அன்பு வேற. ஓகேவா? நீ எந்த அன்பாவும் இருக்க வேணாம்டா, நான் கிளம்புறேன். உன்னால பேசவும் முடியாது, வழி விடுறா. அம்மா, இந்த வீட்டுக்கு இந்த சைடு மட்டும்தான் படி வச்சிருக்காங்களா? ஆனா பொதுவா ஒருத்த பசியில உட்கார்ந்துட்டு இருக்கான் போல, சாப்பாடு போடலாம்னு நினைச்சேன். பட் இந்த வாய் இருக்கு பத்தியா, வாய், அந்த வாயை போய் எடுத்து போட்டுக்கோ. ஓ அப்படியே சேமியா, ஓகே. இங்க நீ அடி வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன், கிளம்புடா. நீ என்ன மாமான்னு கூப்பிடு, உன்னோட பேரை நான் சௌமியான்னு கூப்பிடுற, எப்படி ஓகே தானே? நீ சேமியான்னு கூப்பிடு, சௌமியான்னு கூப்பிடு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லடா. கடைசி வரைக்கும் உன்னை மட்டும் மாமான்னு கூப்பிடுவேன்னு நினைச்சு கூட பார்க்காத, சரியா? இப்ப கூப்பிட்டியே. எப்பா, இவங்கிட்டலாம் வந்து மாட்டிட்டு நம்ம முழிக்கிற முடி இருக்கே, முடியல. ஆமாண்டா, என்ன இப்படி கிளம்பி நின்னுட்டு இருக்க? நல்லதானடா கிளம்பிருக்க, நல்லதானே இருக்கு. வேஷ்டி ஷர்ட்லாம் போட்டிருக்கே, ஏன்னு கேட்ட. அதாவது பொண்ணை கூட்டிட்டு ஓட போறியா? உங்க தங்கச்சி ஸ்னேகா இருக்கால, விட்டுட்டாலும் என் தங்கச்சியை கூட்டிட்டு ஓட போறியாடா? இந்த அண்ணன் கிட்டயே சொல்லிட்டு போறியா? இந்த அண்ணன் எப்படி சும்மா விடுவான்? சும்மா கடடா. காலங்காத்தாலே விளையாடுறாங்கிற பேர்ல அடுத்தவங்களுக்கு கடுப்பேத்திட்டு இருக்க. என்ன உனக்கு இங்க எது சாப்பாடு எது போடுறாங்க? தங்கச்சிக்கும் அண்ணனுக்கும் ஒரே வேலை தானே. இங்க உட்காந்து இப்ப என்னடா உங்களுக்குலாம் அடியில உட்காந்துட்டு இருக்கே, ஏன்னு கேட்டேன்டா. அந்த மைனா கிட்ட பேசி புரிய வைக்கலாம்னு நினைச்சேன், புரியல அவளுக்கு. என்ன பேசுனீங்க சார்? ஏன்டா நீ வேற அவர்கிட்ட பேசுறதே மறந்துட்டேன்டா. இப்ப எதுக்கு இவ்வளவு டிப்டாப்பா கிளம்பி இருக்க? உன் தங்கச்சி தான் கோவிலுக்கு போகணுமா? உன் தங்கச்சியும் அப்படியே கோவிலுக்கு போக வைக்க வேண்டியதானே. கோவிலுக்கு போய் நான் பார்த்ததே இல்லடா. ஏன்னா சாமி வீட்டுல கும்பிட்டா போதும்னு நினைப்பா. அதுவும் உன் கூட வரணும்னு நினைக்க மாட்டா. என் கூட நிறைய டைம் வந்திருக்காளே. ஒரு வார்த்தை நான் கோவிலுக்கு போறேன்னு சொன்ன நானும் இப்படி டிப்டாப்பா கிளம்பி இருப்பேன்லடா. அவ அவ்வளவு சீக்கிரம் உன்னை கிளம்பி விட மாட்டா. என்னடா நீ? உன் தங்கச்சி எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறா. அதுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா. வளர்த்தது சரியில்லடா, வேற ஒண்ணும் இல்ல. இப்போ அம்மா அப்பா கிட்ட எல்லாத்துட்டையும் சொல்லுப்போ, வளர்த்தது சரியில்லைன்னு போய் சொல்லுப்போ. செருப்பால் அடி வாங்குறதுக்கா? சும்மாருடா. வீட்லயே நீ சௌமியா லவ் பண்றது தெரிஞ்சு எல்லாரும் அமைதியா இருக்காங்க. அதுக்கு காரணம் இவெல்லாம் லவ் பண்ண வைக்க மாட்டான்ற நினைப்போ. இந்த மைனா கிட்ட பேசி நீயே நம்ப ஆரம்பிச்சிட்டியா? அவளும் அப்படிதான் சொல்லிட்டு போறா. உன்னாலலாம் அதனால முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க. நான் என்னடா பண்றது? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? உன் தங்கச்சி. நீ என்னப்போ பண்ணு, நான் உன் தங்கச்சியை கூப்பிட்டு கோவிலுக்கு போறேன் சொல்லிரு. டாக்டர் சொல்லணும். அவளிக்கிட்ட எப்படியா சொல்லிரு. யாரும் வேற இப்ப வீட்டுல இல்ல, அப்பா எல்லா ஆபீஸ்க்கு போயிட்டாங்க. இப்ப நானும் உன் தங்கச்சி மட்டும் வீட்டுல இருந்தோன்னு ஏன் 2 ஆக்கிருவா உன் தங்கச்சி. பேராசப்படாத, உனக்குன்னு உன் தங்கச்சி கூட தான் இருக்கா. அப்புறம் உங்க அத்தை, நீ எந்த சொல்ற? உங்க அம்மாவை சொல்றியா இல்ல மைனாவோட அம்மாவை சொல்றியா? நீலாம்பரி அத்தை இங்கதான் இருக்காங்க. அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க, சரியா? எல்லாரும் ஆபீஸ் போயிட்டாங்க. அம்மா 2 பேரும் வெளியில கடைக்கு போயிருக்காங்க. ஏன்டா அந்த நீலாம்பரி அத்தைல கூட்டிட்டு போக மாட்டாங்களா? அவங்க வீட்டுல உட்காந்து என்னடா பண்றாங்க? கூட்டிட்டு போய் தொலை வேண்டியதானே. அவங்களுக்கும் கிச்சனுக்கும் சம்பந்தமே இல்ல. அப்புறம் என் தங்கச்சி பிரியாவும் வீட்டுலதான் இருக்கா. அம்மா குரு எங்க? அவரும் வீட்டுல லேப்டாப் போட்டு தட்டிட்டு இருக்காரு. இத்தனை பேரு வீட்டுல வச்சுட்டு யாரும் இல்ல நீ சொல்லிடு வேற. ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட எனக்கு தர மாட்டேன். நீயும் சௌமியா வீட்டுல தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறியா? இல்ல, தனியா இருந்தா மண்டைய 2 உடைச்சிருவா. இருந்தாலும் தனியா இருந்தா பேச வைக்கலாம்ல. அவ எப்படி தனியா இருந்தா என்னதான் தேடி வருவா? அப்போ உனக்கே புரியல, அவளுக்கு ஏதாவது தேவைன்னா மட்டும்தான் உனக்கு தேடி வரானு. அடங்கறியா? விடு, என்ன பண்றது? இதெல்லாம் வாழ்க்கையில சகச்சோண்டா. அதெல்லாம் பார்த்தா மனுஷன் வாழ முடியுமா? விடு விடு.
போ என் தங்கச்சி வந்துட்டா, நீ நல்லா ஜாலியா சுத்திட்டு வா. ஏன்னா உன் தங்கச்சியை கரெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா உன் தங்கச்சியோட மனசு பூ போல, என் தங்கச்சியோட மனசு கல்லு. நீ கரெக்ட் பண்ற, நீ வாழு நல்லா வாழுடா. கரெக்ட் பண்ணாலும் சரி, கரெக்ட் பண்ணனாலும் சரி, இந்த வீட்டுல எல்லாரும் சேர்ந்து அவளை எனக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. கலவலப்படாத. இந்த பேச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் அவ்வளவு லவ் பண்ண ஆரம்பிச்சோம். தெரியல உனக்கு? தெரியும்டா, நீ வாழு நல்லா வாழ்றா, நீ வாழ்ற. நான் என்ன பண்ண முடியும்? எப்படி உருட்டுற பத்தியா ஒரு பக்கம் மைனா, ஒரு பக்கம் சௌமியா. பிரியாவும் ஐஷுவும் வீட்டுலதான் இருக்காங்க. அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்குள்ள சண்டை வந்துக்காது. சரி நீ போ. அண்ணா அண்ணா என்ன வடா கூப்பிடுறா? மாயா பேசுனதுல நீ முழுசா பைத்தியம் ஆயிட்டியாடா. அவளுக்கு இருக்கிறது நான் மட்டும் தானே. மறந்துட்டேன்டா, விடு. வெளியில போகும்போது சொல்லிட்டு போவால, மறந்துட்டு. ஆமா ஸ்னேகா, ஸ்னேகா பாத்துங்க, கார்பரேட் வந்திருக்கு. பூக்களே ஆயுதமாய் கொண்டவன் நீதானே, பூவெறிந்து என் உயிரை கொன்றவன் நீதானே, என் நீருக்குள் சுரக்கின்ற மூற்றே, பெண் ரகசியம் அடிக்கின்ற காற்றே, தீவிகள் கேட்கிற தேவா. நடக்குதுங்க. ஏன் தங்கச்சி இந்த அண்ணனுக்கு முன்னாடியே அவளை தூக்கி பிடிச்சிருக்கேடா. கையில பெருவங்க யாரும் இல்ல, தைரியம் உனக்கு ஜாஸ்தி. கூப்பிட்டாதான் இவனுக்குள்ள கீழே கூட இவனுக்குள்ள தடுக்கியோடதான் போனாவ. அதுக்குள்ள இவன் பண்ண அலும்பு இருக்கே. அப்பா எல்லாரும் இங்க காதலிச்சு வாழ்றாங்க. ஒவ்வொரு பக்கம் காதல் மட்டும்தான், நமக்குள்ள மட்டும்தான்ப்பா. ஒன்னத்துக்கும் லாக்கி இல்லாத மனுஷனும் நம்ம இன்னும் இருக்கும். இன்ன வரைக்குமே சௌமியாவை கரெக்ட் பண்ண முடியல. எங்க நினைக்கும் போதா கஷ்டமா இருக்கு. இத்தனைக்கு 10 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்க. 10 வருஷத்துல ஒரு டைம் கூட அவளை மைக்கலையே நம்ம. கண்ணாடி முன்னாடி நின்று நீயே துப்பிக்கோ மூஞ்சில. மிஸ்டர் ஜீவா இந்த பக்கம் திரும்பலாமா? ஐயோ அண்ணா இங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்கியா? பாத்துமா, கீழே திரும்பி வலிக்கி விட்டுற போது. விடுங்க விடுங்க, அண்ணன் இருக்கான். அப்பையில இருந்து இங்கதாமா இருக்கேன். சரி அண்ணா, நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன். இங்க நடந்தது எதுவும் கற்பனை பண்ணிக்காதனா. அம்மா எதிர்ச்சியா கிளவல்ட்ட அவ்வளவுதான். நீ தானமா எதிர்ச்சே தானே. சரிமா நான் எந்த கற்பனையும் பண்ணல. என் தங்கச்சி பத்தி எனக்கு தெரியாதா? நீ பத்திரமா போயிட்டு வந்தாலும் இந்த அண்ணனுக்கு போதும். வரேன்டா மச்சான். மாமா வேலை பார்க்க வைக்காம இருந்தா சரி தானே. கிளம்பு. நீ நல்லா வாழு. பொறாமையடா மச்சான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. தயவு செஞ்சு கோவிலுக்கு போ. தங்கச்சிமா கோவிலுக்கு தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிருமா இவனை. சரி நான் வரேன். பத்திரமா வந்துரு. உன் தங்கச்சி நான் அதெல்லாம் கூட்டிட்டு வந்துருவேன். தெரியும், நீ தாலி கட்டிட்டு கூட்டிட்டு வந்தாலும் வந்துருவேன். அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். ரொம்ப சீன் போடாத. சரி நீ போடா. இங்கே உட்காந்துட்டு இருக்காம ரூம்ல போய் உட்காரு, இல்லாட்டி போய் சாப்பிடு போ. ஆமா, உன் தங்கச்சி சாப்பாடு போடுறேன்னு மட்டும் தான் சொன்னா. இப்ப எங்க போய் உட்காந்துட்டு இருக்காளோ எனக்கே தெரியல. நான் போய் அவளை பாத்துட்டு வந்துடுறேன். அவளை பாத்துட்டு வந்து நான் அவ கூட சாப்பிட்டுக்கிறேன். போ. திட்டு வாங்கிட்டே திங்களா சருக்கு சாப்பாடு இறங்காது போலல. அழகிருச்சுடா, என்னடா பண்றது? நீ போ. உனக்கு உண்மையாலுமே இந்த சவுண்ட்மே கேட்கலையா? உண்மையாலுமே இந்த சவுண்ட்மே கேட்கலையே. எனக்கு கேக்குதே குரு. ஏமா காலங்காத்தாலே இப்படி பயந்துட்டு இருக்க நீ? பிரியா, இன்னைக்கு உன்னை நான் பிடிக்க வந்துட்டேன் பாத்தியா? குரு, அத பார்த்து இவ்ளோ பயம் எதுக்கு பண்றா இவ? அவ தங்கச்சி தானே. என்ன பிரியா, என் கூட வரதுக்கு உனக்கு தயாரா? குரு பேய். அது குரு பேய் இல்லம்மா, ஐஷு பேய். அது துரத்துங்க. காலங்காத்தாலே இவ்ளோ பயமா? இவ்ளோ வெளிச்சம் இருக்கும்போது பேய் வருமா? குரு பேய், குரு போ சொல்லுங்க அது. பூ போல தீ போல மான் போல மழை போல வந்தா, காற்றாக நேற்றாக நான் பாடும் பாட்டாக வந்தா, கனவுக்குள் அல்ல கற்பனை அல்ல, வரமாக சுரமாக உயிர் பூவின் தவமாக வந்தாய். சொல்லிவிடவா கொஞ்சம் கவி? போ சொல்லுங்க குரு. குரு பேய். குரு இங்க தானே இருக்கேன். ஆமா, அது குரு பேய். அது குரு பேய் கிடையாதுமா, ஐஷு பேய். ஐஷு? காலங்காத்தாலே யாராச்சும் பேய்க்கு பயப்படுவாங்களா? அது சின்ன வயசுல ஒரு கதை கேட்டதுல இருந்து எனக்கு பேய்னாலே பயம். இது பேய் கிடையாது, உன்னோட ஐஷு தான் பாரு. ஐஷு நீதானே? நான் பேய், ஐஷு கிடையாது. போதுமா, இன்னும் அவளை பயப்பட வச்சிடாத. ஏற்கனவே பாவம் ரொம்ப பயந்துட்டா. அடி, நீ அந்த கதையை விடல. ஏ லூசு, நீதானே இருமே. சும்மா பயமுறுத்தலாம்னா. நான் மாமா காலங்கத்தால பேய்க்கு பயப்படுற ஒரே ஆளு உங்க வைஃப் மட்டும்தான். பயம் புடுத்துறதெல்லாம் புடுத்திட்டு என்ன சொல்றியா நீ? ஆமா, காலங்கத்தால பேய் வருமா, அதுக்கு நீ ஏன் இவ்ளோ பயப்படுற? ஐயோ அம்மா, உங்க பிரியா ரொம்ப பயந்துட்டாங்க. தெரியுது மாமா, நல்லா தெரியுது எவ்வளவு பயந்துட்டான்னு. சும்மா வேஷம் போட்டுட்டு தான் வந்தா, அதுக்கு என்னமா பயப்பட்டா? கொல்ல போற அப்படியே உள்ளார ஓடிரு. ஆமா, மித்தவங்களா இங்க எல்லாம் வெளியில போயிருக்காங்கடி. சரி ஓகேடி, எனக்கு டைம் பாஸ் ஆகலனா என்னதான் பயப்படுத்தி விடுவல? அம்மா உன்னதான் பயப்படுத்த முடியும். சௌமியாவுல போய் பயப்படுத்தினேன்னு வையா, அவ அடிச்சாலும் அடிச்சிருவா. அவள பயப்பட கூட மாட்டாடி, நீ மட்டும் தான் அடிக்க மாட்ட. சூப்பர், இனிமே நானும் அடிக்கிறேனாலே என்பாரு. பாக்கலாம், நீ பேயின்னு சொன்னாலே போயிருவேன். போதும் அடங்கு, ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காத. குரு அப்புறம் நான் பயந்தாங்கோலி நினைச்சிட போறாரு. அது ஏற்கனவே நினைச்சிட்டாரு. நீ போய் அவரை கட்டி பிடிக்கும் போதே அவர் நினைச்சிட்டாரு. அடங்குறியா கொஞ்சம்? என் மானத்தையே வாங்கிட்டடி நீ. ஆமா, வாங்கினாலும் உன்னோடத. சரி வாங்க போய் சாப்பிடலாம். சௌமியாவோ அன்பு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க. சரி மாமா. என்ன ரோஸ், நல்லா இருக்கியா? இது பக்கத்துல வர வெயிட் பண்ண, உனக்கு ஒரு சேர் எடுத்துட்டு வந்தற ரோஸ். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல.
சாரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனாலதான். சரியா? ஆனா ரோஸ், நான் உன்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லிட்டா? நான் அன்பு மாமாவை எவ்வளவு காதலிக்கிறேன்னு தெரியுமா? நான் அவ்வளவு காதலிக்கிறேன் அன்பு மாமாவை. ஆனா இப்போதைக்கு அன்பு மாமா கிட்ட நம்ம சொல்ல வேணாம். ஏன் தானே கேக்குற நீ? கொஞ்ச நாள் போகட்டும், சொல்லிக்கலாம். சரியா? ஏன்னா முதல்ல நம்ம மைனாவை சரி பண்ணுவா. அவ இன்னமும் அன்பை லவ் பண்ணிட்டு இருக்கா. நான் லவ் பண்றேன்னு தெரிஞ்சு மாமா மனசை மாத்திட்டானாவ. அப்புறம் எனக்கு கஷ்டமா போயிடுது. சீக்கிரட்டா வச்சுக்கணும். சரியா? அப்புறம் நான் இந்த வீட்லயே தான் கல்யாணம் பண்ணி வந்திருப்பேன் தெரியுமா? அச்சச்சோ, அன்பு மாமா வராங்க. இப்ப எப்படி பேசுறேன்னு மட்டும் பாரு. நான் இந்த வீட்ல இருந்து போயிருவேன் தெரியுமா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உங்களெல்லாம் விட்டுட்டு போயிருவேன். நீ ஏன் இந்த வீட்டு விட்டு போகணும்? ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போய் தானே ஆகணும். என்ன நீ கல்யாணம் பண்ணிட்டு வேற ரூமுக்கு வருவேன் வேணா சொல்லு, வேற வீட்டுக்கு போவேன்னு சொல்லாத. ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா இந்த மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுல தானே இருக்கணும். உன்னை நான் எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்? நான் உன் மனச மாத்தி நீயா வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோ மாமான்னு சொல்ல வைப்பேன். ஓ, அவ்ளோ தைரியம் இருக்கா உனக்கு? உனக்கு இருக்க தைரியம் கொஞ்சமாச்சும் இருக்க வேணாமா எனக்கு? ஆனாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனே. அதனால நான் இந்த வீட்டை விட்டு போய் தானே ஆகணும். என்ன ரோஸ், கரெக்ட் தானே? நீ கவலைப்படாதம்மா, இந்த மாமா கல்யாணம் பண்ணிக்கிற. உனக்கே இவ்ளோ கவலை, இந்த மாமா கல்யாணம் பண்ணிக்கும் போது உனக்கு என்ன கவலை? இந்த மாமா வீட்டு விட்டுல நீ போவேனா? சரியா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேனே சொல்லல. நீ எதுக்கு இவ்ளோ பேசுற? கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றவங்க தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? உனக்கு புரியாது. ஓ, அப்ப கல்யாணம் பண்றேன்னு சொல்றவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா? நானும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேமா? போதுமா? இப்ப நீயும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா நானும் சொல்லிட்டேன். அப்ப 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். வாய்ப்பில்ல ராஜா. நீ எவ்வளவுதான் கற்பனை கோட்டை கட்டினாலும் நான் உனக்கு இல்ல. அப்படியா? அப்படியேதான் அன்பு. பார்க்கலாம். திருமண மலர்கள் தருவாயா தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடி தினம் ஒரு கனியை தருவாயா வீட்டுக்குள் நான் வைத்த மாதுளையே மலர்வாய் மலர்வாய் கொடியே கனிவாய் கனிவாய் மரமே நதியும் கரையும் அருகே நானும் அவனும். இந்த கற்பனை கோட்டை கொஞ்சம் தூக்கி வை அன்பு. சரியா? ஏன்னா நீ ரொம்ப ஆசைப்பட்டுட்டு வையே, நான் தான் வருத்தப்படணும். ஆமா, இந்த மாமாவை காதலிக்கிற நீ தான் வருத்தப்படணும். இன்னொரு வாட்டி நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னேன் வையே, எதை எடுத்து அடிப்பேன்னு எனக்கே தெரியாதுடா. ஓ, அப்ப என்ன சொல்லலாம்? சரி விட, இப்படி சொல்றேன். இந்த அன்பு உன்னை காதலிக்கிறா, அதுக்கு பதிலா நீ என்ன காதலிக்கிற. செருப்பு எடுத்தேன்னு வையே, கண்ணெல்லாம் பழுத்துரும். ஒரு மாமா கிட்ட இப்படியாமா பேசுறது? ஒரு முறை பொண்ணுகிட்ட இப்படியாடா பேசுவ? ஆமா, எல்லா மாமாவும் இப்படிதானே பண்ணுவாங்க. அப்ப போய் நீ உன் மைனா பின்னாடி சுத்து. அவளும் முறை பொண்ணு தானே. போ. உனக்கும் எனக்கும் பேசுனா நம்மள பத்தி மட்டும் பேசு, மைனாவை பத்தி சத்தியமா பேசிடாத. ஏன் உனக்கு பிடிக்காதது நான் செய்வேன். ஓகே, அப்ப உன்னோட இஷ்டம்பா. அப்புறம் உனக்கு பிடிக்காதது நான் செய்ய வேண்டியதா இருக்கும். ஏதாவது சொல்லிருவேண்டா. நான் பாட்டு கார்டன் கிட்ட வந்து அழகா தானே பேசிட்டு இருக்கேன். உனக்கு என்ன? கார்டன் எனக்கும் தான் சொந்தம். ஆமா, இந்த கார்டன் டெய்லி நீ தான் பாத்துக்கிற போல. இல்ல அம்மா தான் பாத்துக்கறாங்க. ஆனா இந்த கார்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் பார்த்தாலே தெரியுது, எல்லா இடத்துலயும் பூச்செடி தான். இதுல உனக்குன்னு ஒரு தனி வீடு வேற இங்க. ஏன்னா அது குட்டியூண்டு குடோன் மாதிரி இருக்குடா. ஏதோ ஒண்ணுமா விடு. ஆமா, இந்த கார்டன் கிட்ட பேசிக்கிட்டே பூவெல்லாம் பேசிக்கிட்டே உட்கார்ந்தோன்னு வையே, சூப்பரா இருக்கும். அது ஒரு தனி ஃபீல். உனக்கு புரியாதது. ஏதோ இந்த பூக்கிட்ட எல்லாம் நீ ரகசியம் பேசிக்கிட்டு தான் இருக்க. நானும் இந்த பூக்கிட்ட ஒரு நாள் கேட்டு தெரிஞ்சுக்க. பார்க்கலாம். நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ, அப்புறம் என்கிட்ட வா. பாக்குறேன். கண்டிப்பா தெரிஞ்சுக்கோ ஒரு நாள். பாக்கலாம்னு சொல்லிட்டாளே, போ. அம்மா, குரு மாமா, பிரியல எங்க? அவங்க எல்லாம் சாப்பிட உட்காந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு கூப்பிடதான் இந்த வா. ஓ, அவங்களா உட்கார்ந்துட்டு இருக்காங்களா? ஓகே, சரி, நீ போ. இந்த பூச்செடிகிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்த. இல்ல நீ வா. நீ போடா, பேசிட்டு வந்துடுறேன். இல்ல மணி பேச வேணாம், நீ வா. சரி, எடுத்து வச்சிட்டாது வர, கிளம்பு. இல்ல நானும் ஹெல்ப் செய்யறேன், நீ அப்படியே எடுத்து வை. ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற? டார்ச்சல் கருத்து என்னன்னு தெரியாம பேசக்கூடாதுமா. நீ எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும், அதனால கூப்பிட வந்திருக்கேன். நான் லவ் டார்ச்சல் கொடுக்க ஆரம்பிச்சனா நீ பாவம் போனா போதுன்னு கொடுக்காம இருக்க. யாரு? நீனும் கொடுக்கல. ஆமா, இதுக்கும் மேல கொடுப்பேன். நீ ஒன்னும் கழட்டி கிழிக்க தேவையில்ல. நான் எடுத்து வச்சிட்டு வரேன். சீக்கிரம் எடுத்து வச்சிட்டு வா. வரேன்டா, போடா. வர இந்த மாமாவை நீ மரியாதையே கொடுக்கறது இல்ல. நீங்க மட்டும் சௌமியாவை சேமியான்னு சொல்றதுல நீ அன்பு மாமான்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்ல போதும். சேமியாங்கிறது அந்த நிமிஷமே சௌமியான் மாத்திடுறேன். வா சேமியா, நம்ம போலாம். டேய், வெறுப்பேத்துறா நீ பேசிட்டு இருக்கடா. அப்படியா சேமியா? ஓகே சேமியா, எனக்கு தெரியாது உனக்கு வெறுப்பேத்தூன்னு. பூச்செடி தான் பக்கத்துல இருக்கு, எடுத்து அடிச்சிருவேன். பாவம் அந்த பூச்செடின்னு இருக்கேன். எடுத்து ஏன் மண்டையில அடிப்பேன்? நான் பாவம் கிடையாது, அந்த பூச்செடி தான் பாவம். எனக்கு அந்த பூச்செடி தான் முக்கியம். சரிம்மா, உன் பூச்செட்டி எடுத்து பத்திரமா வச்சுட்டு யாராவது திருடி போறாங்க, பத்திரமா வச்சுட்டு வா. ரொம்ப பண்ணாத, நான் எடுத்து வச்சிட்டு வரேன். போ எடுத்து வச்சுட்டு வா சீக்கிரம். வரேன்டா, கிச்சன் கத்தாதடா. இப்ப பார்த்தா அப்படிதான் தெரியும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாமா பேசுறது ஒவ்வொன்றும் இனிப்பா காதுல போய் விழுகும். இப்ப கண்ணத்துல நல்லா வந்து விழுகும், பாத்துக்கோ. சாரிமா, வா.